பைத்தியக்காரத்தனத்தின் உச்சமாக அமைந்த அர்ச்சுனாவின் பேச்சு தமிழர்கள் மத்தியில் வெடித்த பாரிய எதிர்ப்பு அலை. மஹிந்தவை புகழ்ந்து தள்ளி தான் சிங்களவராக பிறந்திருந்தால் என ஏக்க பிரவாகம். கொழும்பு நகரை பரபரப்பாக்கிய சம்பவம். காலிமுகத்திடலில் வந்து குவிந்த பெரும் பெண்கள் கூட்டம். சடதியாக நடத்தப்பட்ட உலக சாதனை. திடீரென குரல் உயர்த்திய மஹிந்த நாட்டை எம்மிடம் தாருங்கள் என அனுரவிடம் கோரிக்கை. 2029 தேர்தல் தொடர்பில் ஆரம்பமாகும் ஆட்டம். சிறையிலிருந்து வெளியே வந்தவருக்கு நேர்ந்த நிலை. உடனடியாக வரவழைக்கப்பட்ட மீட்புக் குழு. 2 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் நடந்த சம்பவம். குவிந்துவிட்ட மக்கள். பிரபாகரன் மகன் பாலச்சந்திரனை என்னிடம் ஒப்படைத்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றியிருப்பேன். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திடீர் உருக்கம். கொழும்பில் அனுமதிக்கப்பட்ட சிவாஜிலிங்கம். பாரிய அறுவை சிகிச்சை நிறைவு. தொடரும் சிகிச்சைகள். நள்ளிரவில் களமிறக்கப்பட்ட விசேட அதிரடிப்படை. வசமாக சிக்கிய கும்பல். மக்கள் கொடுத்த ரகசிய தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முதலாவது பன்னாட்டு தமிழிசை மாநாடு. ஆர்வத்துடன் கலந்து கொண்ட பல மாணவர்கள். ஓடுதளத்தில் வீழ்ந்து வெடித்த விமானம். உள்ளிருந்த அனைவரும் பலி. ஏர் இந்தியா விபத்துக்கு பின் நேர்ந்த அடுத்த பயங்கரம். கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் 5000 கலைஞர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்வு உலக சாதனையாக அரங்கேறியுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் இலங்கையின் சங்கமில்லியா ஹாலிடேஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இந்த மாபெரும் உலக சாதனை நிகழ்வினை நிகழ்த்தியுள்ளன. உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சிக்கான கின்னஸ் உலக சாதனை முயற்சியாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை எம்மிடம் தாருங்கள், நடத்தி காண்பிப்போம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இன்று நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. நாட்டு மக்கள் பாரிய நெருக்கடிக்கு மத்தியில் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் மக்களுக்கு 3 வேளை உணவருந்தக்கூடிய நிலைமை காணப்படுகிறதா என்கின்ற பலத்த சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்தார். இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு மற்றும் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி பொதுஜன பெரமுனவுக்கு பலம் உள்ளது. முடிந்தால் நாட்டை மீண்டும் நம்மிடம் ஒப்படைத்து தாருங்கள், நாம் அதை நடத்தி காண்பிக்கிறோம் என்றும் சவால் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் உள்ள நாவற்குடாவில் வீதியின் குறுக்கே உள்ள வடிகானுக்குள் நேற்றைய தினம் மாலை 5:30 மணியளவில் இறங்கிய ஒருவர் வடிகானுக்குள் சிக்கியதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை 2 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் தீயணைப்பு படையினர் பாதுகாப்புடன் மீட்டுள்ளனர். நாவல்குடா கதாமர பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகாமையில் உள்ள பிரதான வீதியை ஊடர்த்து அமைக்கப்பட்ட வடிகானுக்குள் சம்பவ தினமான நேற்று மாலை 5:30 மணிக்கு நபர் ஒருவர் உள்நுழைந்ததை அடுத்து பொதுமக்கள் நீண்ட நேரமாகியும் அவர் வெளியில் வராத நிலையில் போலீசார் மற்றும் தீயணைப்பு படைக்கு தெரியப்படுத்தினர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு படையும் காத்தான்குடி போலீசாரும் சென்று வடிகானுக்குள் சிக்கியவரை மீட்கும் பணியை முன்னெடுத்தனர். இதனை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் தீயணைக்கும் படையினர் சுமார் 2 மணித்தியாலத்துக்கு மேல் போராட்டத்தின் மத்தியில் இரவு 7:30 மணியளவில் வடிகானுக்குள் சிக்கியவரை பாதுகாப்புடன் மீட்டுள்ளனர். இவ்வாறு மீட்கப்பட்டவர் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் நேற்று முன்தினம் சிறையில் இருந்து விடுதலையானவர் என்றும் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இறுதிப்போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை தான் நிச்சயம் உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். இறுதிப்போர் மௌனித்ததை தொடர்ந்து இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து பாலச்சந்திரன் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். கிடைச்சிருந்தால் பாலச்சந்திரனுடைய இது எனக்கு அந்த சந்தர்ப்பம் என கிடைச்சிருந்தால் நான் கட்டாயம் பாதுகாத்திருப்பேன். என்ன மீறி எதுவும் நடந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிரபாண்டமானன்றதுக்காண்டி அல்ல, ஒரு மனித நேயம் என்ற வகையில் நான் நிச்சயம் அதை பாதுகாத்திருப்பேன். அல்லது இப்போ எல்லாம் நடந்து முடிஞ்ச இதுகள்லாம் இப்போ பல பேர் புலியில் இருந்தாக்கள் எல்லாம் வந்து என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு தங்களை பாதுகாக்க சொல்லி எல்லாம் வந்திருக்கிறேன். நான் அவையெல்லாம் பாதுகாத்து விட்டுருக்கிறேன் தானே. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய வல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளருமான MK சிவாஜிலிங்கத்துக்கு கடந்த 11ஆம் தேதி கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது அவர் மருத்துவமனையில் தங்கியிருந்து அதற்கான தொடர் சிகிச்சைகளை பெற்று வருகிறார்.
இந்த அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ செலவுகளுக்கு பேருதவி புரிந்த அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்கள், அரசியல் தலைவர்கள், அமைப்புகள், நண்பர்கள் மற்றும் கொடையாளர்களுக்கு இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிக்கப்பட்டதோடு அவர் விரைவில் பூரண நலம் பெற்று திரும்ப வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்திப்பதாக பலரும் தெரிவித்துள்ளனர். முல்லேரியா மற்றும் வெள்ளம்பிட்டி ஆகிய பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட அதிரடி சுற்றி வளைப்பு தேடுதலின் போது சட்டவிரோத ஐஸ் போதைப்பொருள் மற்றும் பெருமளவான கடத்தல் சிகரெட்டுகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோத கடத்தல் மற்றும் விற்பனையோடு தொடர்புடைய சந்தேக நபர்கள் விசேட அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டதோடு மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக அவர்கள் உள்ளூர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாட்டின் 2வது நாள் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. நேற்றைய தினம் ஆரம்பமான மாநாட்டில் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் இன்றைய தினம் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. இசைத்துறையின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக இந்த முதலாவது பன்னாட்டு தமிழிசை ஆய்வு மாநாடு நடத்தப்படுகிறது. கந்தையா கார்த்திகேச நிதியத்தின் நிதி பங்களிப்புடன் இந்த ஆய்வு மாநாடு நடைபெற்றது. முன்னர் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்து வந்த விடுதலை புலிகளை ஆதரிக்கும் புலம்பெயர் சமூகம் இனி நிதி ஆதரவை வழங்காது அல்லது அரசாங்கத்தை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டுவர வாக்களிக்காது என யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உளறி கொட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்த்தனவால் ஏற்பாடு செய்யப்பட்டு களுத்துறையில் நடைபெற்ற மெகவரக பிரணமய நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் தற்போதைய அரசாங்கத்தின் மீது அவர் கடும் விமர்சனத்தை முன்வைத்தார். மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களுக்கு எந்தவொரு அர்த்தமுள்ள அபிவிருத்தியும் வழங்கப்படவில்லை என்று அர்ச்சுனா தெரிவித்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பாராட்டிய அவர் நாட்டுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை மிக மதிப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி அவர்களே, எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் சுமார் 1.5 வருடங்களாக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். ஒருபோதும் பயந்ததில்லை. ஆனால் உங்களுக்கு முன்னால் பேசும்போது உண்மையில் ஒரு தனித்துவமான உணர்வு ஏற்படுகிறது. அதை வார்த்தைகளால் சொல்வது கடினம். உண்மையில் நான் அரசியலுக்கு விரும்பி வரவில்லை. அரசியலுக்குள் தள்ளப்பட்டேன். வந்ததுக்கு பிறகு நான் சிறுவயதிலிருந்து சிங்கள மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்தேன். நான் சிறுவயதாக இருக்கும்போது எங்களின் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தமிழ் பேசும்போது அந்த டாம் டூம் என்று கொஞ்சம் கொஞ்சம் பேசும் பேச்சை மீண்டும் மீண்டும் பார்ப்பேன். இன்று இந்த சபைக்குள் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு முன்னால் எனக்கு பேச கிடைத்த இந்த வாய்ப்பை நான் உண்மையிலேயே மதிக்கிறேன். கௌரவ ஜனாதிபதி அவர்கள் என்பவர் இந்த நாட்டிற்கு, குறிப்பாக சிங்கள மக்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு ஜனாதிபதி யாராவதாக இருக்கிறார் என்றால் நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். நான் வேறு யாரையும் ஜனாதிபதியாக மதிக்க விரும்பவில்லை. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மட்டும்தான் சிங்கள மக்களுக்கு ஒரே ஜனாதிபதி. நான் எப்போதும் பாராளுமன்றத்தில் சொல்கிறேன், எனது இனத்தை நான் மறப்பதில்லை. நான் தமிழனாக பிறந்தேன். நான் ஒருவேளை சிங்களவனாக பிறந்திருந்தால் நான் உங்களுக்கு பின்னால் நின்றிருப்பேன். ஆனால் நான் தமிழனாக இருந்தாலும் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கும் இன்றைக்கும் எதிர்காலத்திலும் யாராவது ஜனாதிபதி யார் என்று கேட்டால் சிறு குழந்தை முதல் முதியவர்கள் வரை சொல்வது கௌரவ ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரை மட்டும்தான். எங்களது ஜனாதிபதி அவர்களை சிங்கள மக்களிடம் இப்போது கிராமங்களுக்கு நீங்கள் சென்று கேட்டாலும் நீங்கள் யாரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களின் பெயரைத்தான் சொல்வார்கள். எனவே நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கடினமான காலமாக இருக்கலாம். இப்போது நாம் கற்றுக்கொள்வது கௌரவ ஜனாதிபதி அவர்களின் இவ்வளவு கால வரலாற்றை பார்த்துத்தான். நான் பழைய வீடியோக்கள் பலவற்றை பார்த்திருக்கிறேன். முன்னால் உள்ள எதையும் பார்ப்பதில்லை. ஆனால் நான் நாடாளுமன்றத்துக்கு வந்த பிறகு ஒரு நாள் ஜனாதிபதி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதை கண்டேன். ஜனாதிபதியானாலும் பிரதமரானாலும் சாதாரண எம்பி ஆனாலும் மஹிந்த ராஜபக்ஷ தான். ஆனால் அதுபோல வாழ்நாளில் யாரும் பேசியதில்லை. அப்படி நடந்ததும் இல்லை என நான் நினைக்கிறேன். நான் அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நாமளும் பேசி அதை முடிவுக்கு கொண்டு வருவோம். நான் எப்போதும் எனது தலைவனுடன் இருக்கும் ஒருவர். நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன். நாடாளுமன்றத்துக்கு வந்து பொய் சொல்ல மாட்டேன். நான் அந்த பின்னால் சென்று டீல் பேசவும் மாட்டேன். நான் நாமலை முதன்முறை சந்தித்த போது கேட்டேன், மச்சான், உண்மையில் நான் உன்னோடு கடும் கோபத்தில் இருக்க வேண்டும், ஆனால் எனது மனதில் அப்படி ஒரு கோபம் இல்லை என்று. எதிர்காலத்தில் நமது நாடு இப்படி சீரழிந்து போக இடமளிக்க முடியாது. நீங்கள் 2029 ஜனாதிபதியாகுவீர்கள். அன்று நான் சொல்லும் போது யார் எங்களது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இப்போது வருவதற்கு முன்பு நான் கூறினேன் இவர் வருவார் என்று. அவர் வந்தார். அண்மையில் தமிழ்நாட்டு CM விஜய் ஒரு நடிகர் என்பதால் அனைவரும் கூறினர் அவர் வரமாட்டார் என்று. நான் சொன்னேன் இல்லை, அவர்தான் வருவார் என்று. அவர் வந்தார். தற்போதும் என் மீது 29 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. நான் மருத்துவராக இருக்கும்போது ஒரு வழக்கு கூட இல்லை. அரசியலுக்குள் வந்த பிறகு போலீசாரிடம் ஒரு நாள் கேட்டேன், இந்த காரை ரோட்டில் நிறுத்தவா தலையை நிறுத்தவா என்று. கடமைக்கு இடையூறு விளைவித்தல் என்று கூறி உள்ளே தள்ளிவிட்டார்கள். இவ்வாறும் அவர் தெரிவித்தார்.
மேலும் இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷவை தவிர வேறு யாரையும் ஜனாதிபதி என்று குறிப்பிடுவதை தாம் விரும்பவில்லை என்றும் நாட்டையும் அனைத்தின சமூகங்களையும் உண்மையாக நேசிப்பவரிடம் மட்டுமே தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய வான்படைக்கு சொந்தமான AN 32 ரக வானூர்தி ஒன்றை விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அசாம் மாநிலத்தின் யோர்ஹாட் வானூர்தி நிலையத்தில் குறித்த வானூர்தியை தரையிறக்க முயன்ற போது இந்த விபத்து இடம்பெற்றது. ஓடுதளத்தில் தரையிறங்கிய சில வினாடிகளில் வானூர்தி தீப்பிடித்து வெடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வானூர்தி விபத்துக்குள்ளானதில் 2 உயர் அதிகாரிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் ஒரு அதிகாரி காயமுற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பைத்தியக்காரத்தனத்தின் உச்சமாக அமைந்த அர்ச்சுனாவின் பேச்சு தமிழர்கள் மத்தியில் வெடித்த பாரிய எதிர்ப்பு அலை. மஹிந்தவை புகழ்ந்து தள்ளி தான் சிங்களவராக பிறந்திருந்தால் என ஏக்க பிரவாகம். கொழும்பு நகரை பரபரப்பாக்கிய சம்பவம். காலிமுகத்திடலில் வந்து குவிந்த பெரும் பெண்கள் கூட்டம். சடதியாக நடத்தப்பட்ட உலக சாதனை. திடீரென குரல் உயர்த்திய மஹிந்த நாட்டை எம்மிடம் தாருங்கள் என அனுரவிடம் கோரிக்கை. 2029 தேர்தல் தொடர்பில் ஆரம்பமாகும் ஆட்டம். சிறையிலிருந்து வெளியே வந்தவருக்கு நேர்ந்த நிலை. உடனடியாக வரவழைக்கப்பட்ட மீட்புக் குழு. 2 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் நடந்த சம்பவம். குவிந்துவிட்ட மக்கள். பிரபாகரன் மகன் பாலச்சந்திரனை என்னிடம் ஒப்படைத்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றியிருப்பேன். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா திடீர் உருக்கம். கொழும்பில் அனுமதிக்கப்பட்ட சிவாஜிலிங்கம். பாரிய அறுவை சிகிச்சை நிறைவு. தொடரும் சிகிச்சைகள். நள்ளிரவில் களமிறக்கப்பட்ட விசேட அதிரடிப்படை. வசமாக சிக்கிய கும்பல். மக்கள் கொடுத்த ரகசிய தகவல். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முதலாவது பன்னாட்டு தமிழிசை மாநாடு. ஆர்வத்துடன் கலந்து கொண்ட பல மாணவர்கள். ஓடுதளத்தில் வீழ்ந்து வெடித்த விமானம். உள்ளிருந்த அனைவரும் பலி. ஏர் இந்தியா விபத்துக்கு பின் நேர்ந்த அடுத்த பயங்கரம்.